ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு நேரமும் தாவீது குறித்து சொல்லும்போது எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். நான் அடிக்கடி யோசிக்கிறது ஒன்று என்னன்னா, பவுலோடு கூட அநேகர் அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் பவுலும் சீலாவும் மாத்திரம் துதித்தார்கள். ஆமென். சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும். தேவனுக்காக நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் சில சூழ்நிலைகள் எதிர்த்து அது வரும். ஆனாலும் பவுலும் சீலாவும் அவங்க பாடுறாங்க, ஆண்டவர் நல்லவர் பாருங்க, எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. ஹல்லேலூயா. நம்ம பாடி துதிக்கும் போது ஒருவேளை ஒரு 2-3 பேர் பாடாமல் இருக்கலாம், 2-3 பேர் துதிக்காமல் இருக்கலாம், 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த இடத்துல இந்த ஸ்தலத்தில் வர எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து போகும். ஹல்லேலூயா. ஒரு மோசமான சுச்சுவேஷனில் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஃபேமிலி ப்ரேயருக்கு யாரும் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம தயங்காமல் நம்ம துதிக்க ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் இருக்கு இல்லையா? துதித்தல், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியம். துதிக்கிறது தான் கட்டுகளை உடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கட்டுகள் என்ன கட்டுன்னு நமக்கு தெரியாது. இப்போது ஒரு 4-5 கயிறு வச்சு பயங்கரமாக கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முடிச்சு பற்றி எனக்கு தெரியாது இல்லையா? நம்ம யாருக்கும் தெரியாது. ஸோ கட்டப்பட்டிருக்கிற விதமோ கட்டப்பட்டிருக்கிற காரியமோ நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவைகள் அறுக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. அவைகளெல்லாம் கீழே விழும். அப்போது தேவனை நம்ம துதிக்கணும். ஆமென். பாருங்க, சங்கீதம் 46 நம்ம தியானிக்கலாம். இந்த சங்கீதத்தை வாசிச்ச போது அல்லது இதுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு எச்சரிப்பும் அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கையும் தருகிறதான ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா. என்ன எச்சரிப்பு அப்படின்னு சொன்னால் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். 8வது வசனத்தில், பூமியிலே பால் கடிப்புகளை நடப்புகிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். அதோடைய அர்த்தம் என்னன்னா, இங்கிலீஷ் பைபிளில் டீசலேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு தீர்க்கப்பட்ட, முற்றிலுமாய் அழிந்து போகிற அப்படின்னு சொல்லி அதோடைய அர்த்தம். அதோடைய காரியத்தை நம்ம பார்க்கணும்னா 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் இப்படியா பார்க்கலாம். பூமி நிலை மாறும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போகும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போகும். இது பூமியில் இருக்கிற எல்லார் மேலேயும் ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஒரு நியாய தீர்ப்பு. ஆமென். அதுதான் இந்த எச்சரிப்பு. இந்த நாட்களில் இவைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? பூமியுடைய நிலை மாறுகிறது. எர்த் குயிக்ஸ்னால, நில அதிர்ச்சிகளால் இல்லையா? அது தொடர்ந்து ஹரிகெயின்ஸ், புயல்னால, மலைசரி ஃப்ளட்ஸ்னால, வெள்ளத்தினால, எரப்ஷன்ஸ், எரிமலை வெடிப்புகளினால, யுத்தங்களினால பூமியினுடைய நிலைகள் அப்படியே மாறுகிறது. ஆமீன். நீங்கள் வயநாட்டில் இந்த நிலச்சரிவை நீங்கள் கூகுளில் போய் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் பார்த்து பாருங்கள். அந்த நிலைமையே மாறி இருக்கும், அந்த இடத்தினுடைய தன்மையே மாறி இருக்கும். அந்த இடம் எப்படி இருந்துச்சோ அதோடைய நிலை முழுவதுமாய் மாற்றப்பட்டு இருக்கும். அதே போல தான் காசாவில் வார் நடக்குது இல்லையா? அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், லிட்ரலாக செப்பனியா 2ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது போல் காசா உண்மையாலுமே மண்மேடாயிருச்சு இல்லையா? மண்மேடு போல் அது காணப்படும் அந்த காரியங்கள். அப்போது பூமி அனைத்தின் மேலேயும் ஆண்டுடைய நியாய தீர்ப்பு இருக்குது. அது இன்னும் அதிகரிக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அதிகரித்தாலும் தேவன் நமக்கு கொடுக்குற நம்பிக்கை என்னன்னு சொன்னால், 1வது வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமி அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்துக்கு கூட நம்ம வாசிக்கலாம். இதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பூமி உருகி போகும். 6வது வசனம், ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. ஆமென். இதை நீங்கள் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 7 நாடுகளுக்கு மேலே நம்ம அணுகுண்டு வச்சுருக்கிறாங்க இல்லையா? இது ஜாதிகள் கொந்தளிக்கிறது, இப்போ கொந்தளிச்சுட்டு கொண்டிருக்கு. ராஜ்யங்கள் தத்தளிக்கிறது, விரோதமாய் அவங்க ஆட்டம் பாம்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே பூமி உருகி போயிடும் இல்லையா? அப்போது தேவன் பூமியை அழிவுக்கு ஒப்பு கொடுத்துட்டார், வேறு வழி இல்லை இல்லையா? நம்முடைய காரியங்கள், அது மனுஷனுடைய வழிகள் பொல்லாததாக இருக்கிறதுனால, அவனுடைய ஆசைகள் தேவனுடைய விருப்பத்திற்கு ஒத்துழையாததுனால, அதாவது அவனுடைய ஆசைகள் அவனே அழிக்கிற மாதிரி போகிறதுனால, ஹல்லேலூயா, ஆண்டவர் சில மோசமான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நம்பிக்கை ஊட்டுகிறதா நம்மை நோக்கி சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். தேவன் எப்படி நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அல்லது அதோடைய காரியம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் நம்ம வாசிக்கணும். அதில் போட்டிருக்கு, ஒரு நதி உண்டு,
அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஆமேன். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நதி உண்டு. ஆமேன். ஒரு நகரம் அது நதியின் அடிப்படையில் உருவாக்கப்படும் இல்லையா? பண்டைய காலத்தில் நீங்கள் வாசிச்சிங்க, நம்ம பழைய நகரங்கள் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ரிவர் பெட் அதுக்கு சம்மந்தமாக, அதாவது நதி ஒட்டி, ஆற்றை ஒட்டி தான் நகரங்கள் அமைக்கப்படும். அப்போது இங்கே பாருங்கள், இது யாரை குறிக்குது, எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இது எருசலேம் நகரத்தை குறிக்குது. ஆமேன். எருசலேம் நகரத்தை கியோன் அப்படின்னு ஒரு ஆறு அங்கே பாயுது. அப்போ எருசலேம் நகரத்தை குறிக்குது. பரிசுத்த ஆவியானவர் அல்லது உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது தேவனுடைய ஆலயத்தை அது குறிக்கிறது. ஆமீன். ஸோ லிட்ரல் சென்ஸில் இதை நம்ம இப்படி பார்க்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் இவைகள் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, அந்த நதி, அந்த நீர்க்கால்கள் அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமீன். பரிசுத்த ஆவியானவர், ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவன் கட்டப்படுகிறான். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய நகரமாக, பரிசுத்த ஸ்தலமாக அவன் கட்டி எழுப்பப்படுகிறான். ஹல்லேலூயா. அந்த நதி, அந்த நீர்க்கால் ஒரு மனுஷனை அது தேவனுடைய நகரமாய் கட்டி எழுப்பப்படுகிறது. அந்த தேவனுடைய நகரத்திற்கு லிட்ரல் பேர் என்ன? எருசலேம். எருசலேம் அப்படின்னு சொன்னா சமாதான நகரம் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எருசலேம் அப்படின்னு சொன்னா அது சமாதான நகரம். பாருங்க, ஆண்டவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் கட்டி எழுப்புகிற இந்த நகரம் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சமாதான நகரமா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனோடும் மனுஷரோடும் நம்ம சமாதானமா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனோடும் மனுஷனோடும். சில வார்த்தைகளை நம்ம வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதோடைய பின்பகுதி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பிதாவோடு கூட சமாதானம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அந்த தேவ நகரமாக இந்த இந்த சரீரம் எப்படி முதலாவது கட்டப்படுதுன்னா, நமக்கும் பிதாவுக்கும் ஒரு சமாதானம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அடுத்து நமக்கும் மனுஷங்களுக்கும் சமாதானம் வேணும் இல்லையா? ஏன்னா அது சமாதான நகரம், அது கம்ப்ளீட்டா சமாதான நகரம். அப்போ எபிரேயர் 12:14 நம்ம வாசிக்கிறோம். அதனுடைய முன்பகுதியில் எபிரேயர் 12:14, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவா இருக்கவும் நாடுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எப்படி பரிசுத்தம் முக்கியமோ அதே அளவுக்கு சமாதானமும் முக்கியம். ஆமீன். இந்த ஸ்தலம், பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற இந்த சரீரம் தேவனுடைய நகரமாய் அது ஸ்தாபிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தேவனோடும் மனுஷரோடும் சமாதானமாக இருக்கணும். ஏன் அது ஸ்தாபிக்கப்படணும்? ஏன்னா எல்லாமே அழிக்கப்பட்டு போகும். தேவனுடைய நகரமும் பரிசுத்த ஸ்தலம் மட்டும்தான் அழிக்கப்படாது. ஹல்லேலூயா. தேவன் பட்சபாதம் இல்லாதவர். ஆமேன். நீங்கள் பாருங்க, போன சர்வீஸில் பேசும்போது எதேச்சையாய் சில வார்த்தைகள் வந்துச்சு. என்னன்னா, எகிப்தில் தலைச்சன்களை சங்கரிக்கப்படும் அந்த காரியத்தை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஆண்டவர் பட்சபாதம் உடையவராக இருக்க மாட்டார் இல்லையா? பட்சபாதம் இல்லாதவராக இருப்பார். யாரெல்லாம், அது எகிப்தினா இருந்தாலும் சரி, எபிரேயனா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் யாருடைய வீட்டில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே காப்பாற்றப்பட்டாங்க. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், அநேக எகிப்தியரும் எபிரேயரும் கூட அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி, புறஜாதிகளும் வந்திருந்தாங்க கானானுக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த அழிவுகள் பொதுவானது. ஆமீன். இந்த பூமியினுடைய, நம்ம எல்லாரும் பூமியில தான் இருக்கிறோம். இந்த அழிவுகள் பொதுவானது, எல்லாரும் மேலேயும் வந்து விழும். ஆனால் கர்த்தருடைய நகரமாய் நம்ம கட்டப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அழிவிலிருந்து நம்ம தப்பிப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். இன்னும் அடுத்த காரியம், பரிசுத்த ஸ்தலம் இல்லையா? உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம். இது லிட்ரல் சென்ஸில் அது தேவ ஆலயத்தை அது குறிக்கும். ஆனால் வேதம் நமக்கு கிளியரான ஒரு பிக்சர் கொடுக்குது, எது தேவ ஆலயம் அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவர் சொன்னார், 46 வருஷம் பயங்கரமாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை பார்த்து அவர் சொன்னார், ஒரு கல்லின் மேலே ஒரு கல் இல்லாதபடி இதெல்லாம் தகர்க்கப்பட்டு போகும். நீங்கள் பெருசாக பார்க்குற எல்லாமே விழும். ஆமீன். நீங்கள் பெருசாக பூமியில் நீங்கள் பெருசாக பார்க்குற எல்லாமே விழும். அன்னைக்கு அதை தான் நீங்கள் ஸ்தேவான் ஆக்சுவலாக அதை தான் பேசுவார். ஸ்தேவானுடைய மெசேஜ், அவர் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன்பாக அவர் சொல்வார்,
விக்கிரக ஆராதனையை நீங்கள் சபையவே மாற்றிட்டீங்களே, இந்த கட்டடம் மாற்றி வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் கல் தடிப்பாங்க. நீங்கள் அதை வாசிச்சு பாருங்கள், அதுக்கு நமக்கு டைம் இல்லை. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது நம்முடைய சரீரம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அதே போல் 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ பாருங்க, நமக்குள்ள இந்த இந்த பரிசுத்த ஸ்தலம், இந்த சரீரம், இது பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிற அந்த ஒரு வெளிப்பாட்டுக்குள்ளே நம்ம போகணும். ஆமீன். பாருங்கள், பல நாட்கள் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், பலர் என்னையும் சேர்த்து நம்ம சர்ச்சுக்குள்ளே நம்ம எல்லாருமே ஒழுங்காக இருப்போம் இல்லையா? சர்ச்சுக்குள்ளே ஒழுங்காக இருப்போம், தேவையில்லாத பேச மாட்டோம். யாராவது சர்ச்சுக்குள்ளே கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறோமா? சத்தியமாக பேசியிருக்க மாட்டோம். மொபைல் நோண்ட மாட்டோம், யார்ட்டையும் சண்டை போட மாட்டோம். பிரைஸ் லார்ட் சொல்லும்போதே மூஞ்சில் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ், அதே ஒரு சமாதானம் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சர்ச்சு விட்டு வெளியே போன உடனே எல்லாமே வரும். ஏன்னா நமக்குள்ள ஒரு வெளிப்பாடு இல்லை, இதுதான் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இதுதான் ஆலயம், இதுதான் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே ஒரு வேதத்திலேருந்து ஒரு எழுத்தையும் நான் கூட்டவும் கூடாது, குறையவும் கூடாது. ஆமீன். இதுதான் ஆலயம். ஆமீன். தேவன் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். இதை அப்படியே நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். எப்படி ஒரு சபையை, ஒரு கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா எவ்வளவு அவங்க பயபக்தியாக அந்த ஒவ்வொரு காரியத்தை அவங்க பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய காரியத்தை நம்ம பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த அறிக்கை செய்கிறதுல, இந்த காரியங்களை அறிக்கை செய்கிறதுல ஒரு விடுதலை இருக்குங்க. என்னுடைய வாழ்க்கையில் பல நாள் உபவாசம் இருந்திருக்கிறேன், பாவத்தை மேற்கொள்வதற்கு. எல்லாருமே அந்த ஒரு வயசுக்குரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா? பாவத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷன். எத்தனை நாள் உபவாசம் இருந்திருக்கிறேன்னு எனக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா எப்பப்பெல்லாம் நான் தப்பு பண்ணனோ அன்றைக்கி நான் உபவாசம் இருந்துருவேன். ஸோ டெய்லியும் தப்பு பண்ணுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஏதோ ஒரு வேலை சாப்பிடாம. ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. ஒரு வார்த்தை இப்படியாகி வரும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு வசனம். அது எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் வசனம் இப்படி தான் இருக்கும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும், விடுதலை உண்டாக, ரோமர் 10:10. ஓகே, ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அப்போ பாருங்கள், இந்த வார்த்தை எனக்கு நேராய் வருகிறது. அப்போ தான் விடுதலை உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அப்போ என்ன அறிக்கை செய்தேன்னா இந்த வசனங்கள் தான். என் சரீரமானது நான் தேவனால் பெற்று, ஹல்லேலூயா, தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். என்னுடைய கண்கள் அது பரிசுத்த ஆவியானுடைய ப்ராப்பர்ட்டி, அது பரிசுத்த ஆவியானுடைய. என் காது பரிசுத்த ஆவியானுடைய ப்ராப்பர்ட்டி. என் வாய் பரிசுத்த ஆவியானுடைய ப்ராப்பர்ட்டி. என்னுடைய கால்கள் பரிசுத்த ஆவியானுடையது. என்னுடைய கைகள். இதை சொல்ல 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 ஒவ்வொரு காரியத்திலிருந்து விடுதலை உண்டாச்சு. ஹல்லேலூயா. இதை நான் பொய் சொல்லலை, இந்த காரியத்தை நான் மற்ற சபைகளையும் நான் பேசியிருக்கிறேன். இது உண்மையாலுமே இது ஒர்க் ஆகும். இது ஒரு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பைக் ஓட்டுற ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கலாம். நீங்கள் எடுத்தோன்னே பைக் ஓட்ட முடியாது இல்லையா? கியர் வண்டி எடுத்துக்கிங்க, எடுத்தோன்னே ஓட்ட முடியாது. இட் டேக்ஸ் சம் டைம். ஒரு மாதம், 2 மாதம், ஒரு மாதம், நீங்கள் 2 மாதம் நீங்கள் யாருமே இல்லாத இடத்துல ஓட்டலாம். ஆனால் நீங்கள் எல்லா டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டணும் அப்படின்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகும் இல்லையா? அப்போது நீங்கள் அறிக்கை செய்யும்போது நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க விடுதலை ஆகிறதுக்கு. ஹல்லேலூயா. விடுதலையாக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதோடைய விடுதலையினுடைய ஒரு காரியம் ஒரு மாதம் ஆகும் அதை பார்க்குறதுக்கு இல்லையா? சமைக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது இல்லையா? ஒரு பிரியாணிக்கே 2-3 மணி நேரம் ஆகுது. அப்போது இது 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 அறிக்கை செய்ய ஒரு 2 மாதத்தில் நமக்குள்ளே ஒரு விடுதலை வரும். அதான் நம்ம தனியாக இருந்தால் நம்ம தப்பு செய்ய மாட்டோம், கூட சேர்ந்தால் நம்ம தப்பு செய்வோம். தப்பாக பேசுகிறவங்களோட சேர்ந்தால் அவங்களுக்கு சாதகமாக அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். அந்த டிராஃபிக் இல்லையா? டிராஃபிக்கில் நம்ம ஓட்ட முடியாது. ஒரு 6-7 மாதம் நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் டிராஃபிக்லையும் ஈஸியாக வண்டி ஓட்டலாம். ஹல்லேலூயா. நம்ம பாவம் செய்ய முடியாமல் இருக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஹல்லேலூயா, இந்த தேவனுடைய நகரம், இந்த சமாதான நகரம், ஹல்லேலூயா, இந்த பரிசுத்த ஸ்தலம் இது அசையாது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாய் மாற்றிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை அசைக்க முடியாது. எதுவுமே அவனை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு வழிகாட்டுதலும் இதுதான். ஆமீன். அவர் சொல்கிறாரு, இந்த பூமி நீங்கள் பார்க்குற எல்லாமே அழிஞ்சிரும். இது எச்சரிப்பு. ஆனால் தேவனுடைய நகரமும் பரிசுத்த ஸ்தலமும் இது அழிக்கப்படாது. ஹல்லேலூயா. இது தொடர்ந்து இன்னொரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். என்னென்னா 9ஆம் வசனத்தில் பூமியின் 8லேருந்து வாசிப்போம். பூமியிலே
பால் கடிப்புகளை நடப்புகிற கர்த்தருடைய செய்கை, அதாவது பூமியை முற்றிலுமாய் அழிக்கிற கர்த்தருடைய செய்கை, அதுதான் அதோடைய அர்த்தம். அந்த அழிக்கப்பட்டு போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஹல்லேலூயா, பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். இந்த காரியத்தை நம்ம கவனிச்சுக்கணும். பாருங்க, தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுவதற்கு எல்லாவற்றையும் அளிக்கிறார். அது எப்படி அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி 2-3 வசனத்தை நம்ம வாசித்தோம். நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஆண்டு நம்மகிட்ட சொல்கிற விஷயம், நமக்குள்ளவாகட்டும் நம்ம அறிக்கை செய்து நம்ம ஜெயம் எடுக்கணும். நம்முடைய சரீரத்திற்கும் மாம்சத்துக்கும் உள்ள போராட்டம் நம்ம உபவாசம் இருந்து அது முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, இது உங்கள் ஆலயம், இதை நீங்கள் பார்த்துக்க, நாங்கள் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லி நம்ம விடுதலை ஆகணும். ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார், நமக்குள்ளே இருக்கிற யுத்தங்களை, பாவத்துக்கு விரோதமாக இருக்கிற யுத்தங்களை, அதே போல் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற யுத்தங்கள். குடும்ப பிரச்சனைங்க, சில காரியங்கள்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நோவாவினுடைய புத்திரர்கள் சேம், காம், யாபேத் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. ஷேம், இங்கிலீஷில் ஷேம் அப்படின்னு போட்டிருக்கு. செமெட்டிக் குரூப்ஸ், இவங்க தான் இஸ்ரவேலை சார்ந்தவங்க. இஸ்ரவேலில் தான் சேம் வழியில் வரவங்க, முதல் குமாரன். யாபேத் அப்படிங்கிறவங்க தான் ஈரானியர்கள், துருக்கியர்கள். ஸோ இப்போ இருக்கிற சண்டை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சேமுக்கும் யாபேத்துக்கும் நடக்கிற சண்டை. இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஆன்டி செமெட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேத்துக்கு விரோதமானவர்களை நாங்கள் அழிக்க போகிறோம். அவங்க இஸ்ரேலை அப்படின்னு சொல்கிறத விட ஈரானியர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க ஆன்டி செமெட்டிக் அப்படிங்கிறாங்க. அப்போ லிட்டரலி இது ஒரு குடும்ப சண்டை தான். அப்போ பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறது, நீ யுத்தம் பண்ணாத. ஒரு ஒரு வேலையில் ஒரு யுத்தமா, போகிற இடங்களில் ஒரு யுத்தமா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஈட்டியை நான் முறிச்சிருவேன். ஈட்டி போன்ற வார்த்தைகள், ஹல்லேலூயா, ஈட்டி போன்ற வார்த்தைகள், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிப்ப. ரதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். அன்றைக்கி இருந்த நாட்களில் ஒரு ரதம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். இவர்கிட்ட ரதம் இருக்குது, இவர்கிட்ட குதிரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ். இன்றைக்கி நமக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குது? இன்றைக்கி நம்ம கார் வச்சுருக்கிறதோ, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வேலையோ, இதெல்லாமே நம்முடைய ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, ரதங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு போகும். ஸோ இதை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அதை நம்ம ஆண்டவர் மகிமைக்காக நம்ம யூஸ் பண்ணணும். சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே அழிக்கப்பட்டு போகும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். பாருங்கள், யுத்தங்களை பூமியில் ஓய பண்ணுகிறாரு. 10வது வசனத்தில் பூமியில் அவர் உயர்ந்திருக்கிறார். எப்போ யுத்தம் அடங்குதோ அப்போ தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். நமக்குள்ளேயும், நம்ம குடும்பத்திலையும், நம்ம சபையிலையும், நம்ம போகிற இடங்களில் யுத்தம் அடங்கும்போது தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். அப்போது இந்த சங்கீதத்தை நம்ம கவனிக்கும் போது இப்படியா நம்ம யோசிக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே, நான் தேவனுடைய நகரமாய் நான் மாறணும், உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலமாய் என்னை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோ, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும் என்று சொன்னது போல, பரிசுத்த ஆவியின் நிறைவில் உண்டாகிற சந்தோஷத்தினால நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் தேவனுடைய நகரமாய் நாங்கள் கட்டப்படணும். நாங்கள் ஒரு சமாதான நகரமாய் நாங்கள் கட்டப்படணும். ஆண்டவரே, தேவனோடு பிதாவோடு எங்களுக்கு ஒரு சமாதானம், எங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களோடு எங்களுக்கு ஒரு சமாதானம். ஹல்லேலூயா, எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இதை ஏற்றுக்கொள்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் தேவையான ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, பரிசுத்த ஸ்தலமாய் ஆண்டவரே இந்த சரீரம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயம் இருக்கிறீர்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா என்று சொன்னது போல, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். இந்த சரீரம், ஹல்லேலூயா, இது தேவனுடைய ஆலயம். ஆண்டவரே, இதுக்குள்ள எந்த ஒரு அசூசியான காரியத்தையும் நாங்கள் கொண்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா, எங்களுடைய கண்கள் அசுத்தமானவைகளை பார்க்கக்கூடாது, எங்களுடைய காதுகள் தேவையில்லாதவைகளை கேட்கக்கூடாது, எங்களுடைய வாய்கள் ஆண்டவரே
தோன்றினவைகளை எல்லாம் பேசக்கூடாது. எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலம் அதற்குரிய மகிமையோடு இருக்கணும்ப்பா. எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம். அன்னைக்கு ஆதி சபையில் ஆண்டவரே அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது போல எங்களை சந்திக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்டதான கிருபைகளை நீங்கள் கொண்டு வரும்படியாக நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே யுத்தங்களை எல்லாம் நீங்கள் ஓய பண்ணுகிறீங்க. ஈட்டிகை ஒடித்து வில்ல நீங்கள் முறிக்கிறீங்க. ரதங்களை எல்லாம் நீங்கள் நெருப்பினால் நீங்கள் சுட்டு இருக்கிறீங்க. நாங்கள் யார்ட்டையும் போய் யுத்தம் பண்ணக்கூடாது. வில்ல போல எங்களுடைய வார்த்தைகள் கூர்மையாக யார்ட்டையும் இருக்கக்கூடாதுப்பா. ஹல்லேலூயா. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் முறிச்சிருவீங்க. தேவையில்லாமல் நாங்கள் பேசி எங்களுடைய காரியத்தை நாங்கள் செஞ்சுக்க கூடாது. ரதங்களை எல்லாம் நீங்கள் சுட்டிருப்பீங்க. எங்களுக்கு ஸ்டேட்டஸாக நாங்கள் பார்க்குற எங்களுடைய பின்புலமாக எதுவாக இருந்தாலும், எங்களுடைய பதவியாக இருக்கலாம், எங்களுடைய பேங்க் பேலன்ஸாக இருக்கலாம், இதை நாங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா ரதங்கள் எல்லாம் சுட்டளிக்கப்படும். ஹல்லேலூயா. நாங்களோ ஆண்டவரே அமர்ந்திருந்து நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளணும். அப்படிப்பட்டதான கிருபையை எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது கர்த்தருடைய பாதம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் வர எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம